ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிவி ஃப்ளோரா. இன்றைக்கி நம்ம இந்த அழகான ப்ரூச் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் சூயிங் த்ரெட், சூயிங் நீடில் தான் எடுத்துக்க போகிறோம். நார்மலாக 2 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் நம்ம 4 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன்றும் இல்லைங்க, இது போலன். இது நார்மலாக வேணியில் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க ஒரு ப்ரூச் மெட்டீரியல் தான். அப்புறம் ஒயிட் கலரில் இருக்க குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அண்ட் பீட்ஸ் அண்ட் லாங் சைஸ் டியூப் பீட்ஸ். ப்ளவுஸோட பேக் சைடில் தான் இந்த டிசைனை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கரை வச்சு எங்கே நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்களோ அங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 4 to 3 ஸ்ட்ராண்ட்ஸ் கிட்ட தான் இந்த போலனை யூஸ் பண்ண போகிறோம். அது சென்டர் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் கிட்டத்தட்ட 3 ஸ்டிச்சஸ் நம்ம இதில் மேக் பண்ண போகிறோம். அதுவே இது ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் க்ரிப்பாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல் சர்க்கிள் இல்லாமல் ஆஃப் மூன் ஷேப்பில் தான் நம்ம இந்த போலனை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைமும் எடுக்கிறப்பவும் 3 to 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ டைட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதோட ஹெட்டிலிருந்து ஒரு 1/2 inches விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அதை ஃப்ளவர் வச்சு கவர் பண்ண முடியும். அப்படி கவர் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. நான் பிங்க் கலர் த்ரெட்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பிங்க் கலர் மெட்டீரியல்ஸ் தான் இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோமே. ஸோ அதனால் பிங்க் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கலர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலரில் தான் த்ரெட் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது ஹார்டாக தனியாக தெரியாது. ஏன்னா நீங்கள் ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்திங்கன்னா பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது த்ரெட்டோட கலர் மட்டும் செப்ரேட்டாக தெரியும். அது பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ப்ரூச்சஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கலர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் சூயிங் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ண ப்ளவுஸை வாஷ் பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. ஆரி போட்ட ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ண ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க ஷேப்ஸோ இல்லை ப்ராடக்டோ டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு வேணும்னா வெயிலில் லைட்டாக காய வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வெட் எல்லாம் போயிடும். ஸோ அது நார்மலாக இருக்கும். உங்களுக்கு திரும்ப போடும்போது எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆஃப் மூன் ஷேப்பில் நம்ம போலன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா பெரிய சைஸில் இருக்க ஃப்ளவர்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவருக்கு இன் பிட்வீனில் ஒயிட் கலர் குட்டி ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம், சன்ஃப்ளவர் மாதிரி. அதுக்கும் இன் பிட்வீனில் பிங்க் கலரில் ஒரு பீட் யூஸ் பண்ண போகிறோம். இது ரவுண்ட் ஷேப் கிடையாதுங்க, இது பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை இன்பிட்வீனில் இதில் ஒரு ஸ்டிச் பண்ண உடனேவே எனக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. அப்படி இது உங்களுக்கு ஷேக்கியாவோ இருந்துச்சுன்னா அதில் இன்னொரு ஸ்டிச் மேக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்டிச்சும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ஸ்ட்ராங்காக ஆடாமல் இருக்கும். ஸோ இப்போ ஹேங்கிங் தான் மேக் பண்ண போகிறோம். இதில் நார்மலாக லாங் டியூபும் ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருக்க ஒரு பீடும் அதுக்கு பேர்ல் பீடும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எண்டு எப்போவுமே ஒரு சின்ன பீடோடு தான் முடியணும். ஏன்னா அதுதான் நமக்கு லாக் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்லேயுமே நீடில் உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். பட் பேர்ல் பீடை விட்டுட்டு ஃபஸ்ட்டு லாங் பீடில், அதுக்கப்புறம் 2 டியூப் பீட்லேயும் எடுத்துகிட்டு அதோட சென்டர் பாயிண்டில் பஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம இன்னொரு ஹேங்கிங் யூஸ் பண்ணும்போது இது இடைஞ்சலாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சும் இதில் மேக் பண்ணும்போது லாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டிச் இன்னொரு ஸ்டிச்சை பேஸ் பண்ணி இருக்காது. ஸோ எண்டில் கொடுக்கல பேர்ல் பீடை பிடிச்சி நம்ம டைட்டாக இழுத்தாலே நமக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக லாக் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி 2 ஹேங்கிங்கையும் நம்ம மாட்டிடுவோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க் கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. See you on my next video. Thank you for watching. Bye bye.